நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1.5 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 3 சின்ன பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போது 2 பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே போடுறேன். கொஞ்சோண்டு மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அதில் போடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு வாசம்லாம் போயிட்டு, இந்த தக்காளிலாம் ரொம்ப வதங்கணுன்னு கிடையாது, இப்படி இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காய் இருந்தால் 1 தேங்காய், சின்னதாக இருந்தால் 2 காய். நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி, இல்லை படியில் அளந்துக்கிட்டாலும் அதில் 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் எடுத்ததுக்கு நான் 1.5 கப்பு அளந்து இதில் ஊற்றிடுறேன். நான் ஏற்கனவே அளந்து வச்சுட்டேன் 1.5 கப்பு. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இது கொதிக்கட்டும். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அரிசியை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி அதில் போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். சாதம் வேகட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், சாதம் உதிரி உதிரியாக சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. ஒரு சுவையான தேங்காய் பால் சாதத்தோட முட்டை குருமா ரெடி. இதோட நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.